Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். சட்டை கொஞ்சம் லூஸா தான் இருக்கு, ப்ளீஸ் அதை மட்டும் கண்டுக்காதீங்க. வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த லுக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 0 to இந்த லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காமிச்சிருக்கேன். அதாவது என் மூஞ்சில் வந்துட்டு எந்த ஒரு மேக்கப்பா, ஸ்கின் கேரா இல்லை ஒரு பேம்பரிங்னஸோ இல்லாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் நான் இன்னைக்கு வீடியோவில் எப்படி நான் வந்துட்டு லென்ஸ் போட்டேன், எப்படி லேஷஸ் ஓட்டுறேன் அப்படின்ற எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பியூர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக் மாதிரி இந்த லுக் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆக்னே மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய ஒரு மேக்கப் வந்துட்டு பில்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், புது ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், என்ன டிப்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நான் வந்துட்டு மேக்கப் முன்னாடியே கொஞ்சம் பேம்பர்டாக கொஞ்சம் ரெடியாகி இருப்பேன். ஆனால் இது வந்து ரா அண்ட் ரியல் இப்படி தான் இருக்குது. இப்போது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னுடைய எல்லாமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய கூந்தலை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். இது வந்து ஹேர் வாஷ் பண்ணி அப்படியே இருக்குது. ஸோ நான் எதுவுமே இன்னும் ஸ்ட்ரைட்னிங்கோ எதுவுமே பண்ணல. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சும்மா என்னுடைய முடியை இப்படி பின்னாடி போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ என்னுடைய முகத்தில் வந்து நிறைய முடி வந்துருச்சு. ஃபேஷியல் ஹேராக இருக்கட்டும், இல்லை என்னோட ஐப்ரோ ஹேராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் குவிக்காக க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் என் வாய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. காலையில் போட்ட ஒரு டின்ட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ என்னோட லிப் பாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய அப்பர் லிப் ஹேர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அதே ரேசர் வச்சு என்னோட ஐப்ரோஸ் மேலேயும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த ஜா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறப்பாக ஒரு 4 முடி மட்டும் அப்படியே ஹார்ஷாக நீட்டிகிட்டு இருக்கும். அதை நான் வந்து குவிக்காக ப்ளக் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக எனக்கு ரெகுலராக வளர்ந்துட்டே இருக்க ஒரு விஷயம் அது. ஆக்சுவலி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது காமன். அப்பா ஆக்சுவலி கொஞ்சம் வலி கும்பிடுங்கும் போது என்னோட ஒரு எலக்ட்ரிக் ஃபேஸ் ரேசர் வச்சு கடகடன்னு எக்ஸ்ட்ரா முடி எல்லாத்தையும் ப்ளக் பண்ணிக்கிறேன், ஷேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக கிளியராக ஹேர்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரீ மேக்கப் ஸ்கின் கேர் பேஸ் நான் இப்போ பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சிம்பிள் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் கிளென்சர் வச்சு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் உட்காந்து அதுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங் வேலை பண்ணேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு போட்டுக்கிறது வந்துட்டு அட்வைசபிள். நான் இன்றைக்கி ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் மாதிரி ஒரு சீரம் ஒன்று போட்டுக்க போகிறேன். நான் இன்றைக்கி இந்த டெர்மாகோவோட 10% நைசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வருது, ஒரு ட்ராப்பர் நாசிலில் வருது. இந்த சிரம் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். நான் லிட்ரலாக வந்துட்டு ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து எடுத்துப்பேன். எடுத்துட்டு இது அப்படியே என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நிறைய மசாஜ் பண்ணணும்லாம் கிடையாது. இது வந்து டக்குன்னு குவிக்காக உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆகிக்கும். அண்ட் லைட்டாக அந்த ஒரு பிச்சிக் தன்மை வந்து இருக்கும். மற்றபடி இது வந்துட்டு ஆயிலியாக தெரியாது, ஹெவியாக இருக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% நைசினமைட் இருக்குது. நைசினமைட் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் B3. இது என்ன பண்ண போகுதுன்னா, உங்கள் ஆக்னே மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் B3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். லைக் அவகாடோஸ், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் இன்கிரீடியன்ஸ் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இதனால உங்கள் ஸ்கின்னுக்கு இது சேஃப் அண்ட் எஃபெக்டிவும் கூட. இது ஆக்னே மார்க்ஸை மட்டும் லைட்டன் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய ஸ்கின்ல இந்த போர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஓட்டை, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா அதையும் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப டிஸப்பியர் பண்ணாது, ஆனால் லைட்டாக வந்துட்டு சின்னதாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு ஜிங்க் இருக்குது. ஜிங்க் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய சிபம் ப்ரொடக்ஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்களுக்கு
வந்துட்டு அதனால வரக்கூடிய ஆக்னேலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ இது பேசிக்கலி நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் 2 வாட்டியும் யூஸ் பண்ணலாம். மேக்கப் ஏதாவது போடுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேரில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஸ்கின்னுக்கு அது பாட்டுன்னு அது வேலையை பண்ணும். அடுத்தடுத்து நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் போட்டுக்க போகிறீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆகும். ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும், ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன். அண்ட் இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே என்னுடைய ஸ்கின் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் தேவை மாதிரி இருந்தது, அதனால நான் குயிக்காக இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ கண்டிப்பாக க்ளீன் ஃபேஸில் உங்கள் சீரம் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கும் போது பில்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ப்ராடக்டோட அந்த டிஸ்பிளேலேயே வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் 10% niacinamide, 20% வைட்டமின் சியா, 10% வைட்டமின் சியா, இல்லைனா ஹைலரானிக் ஆசிட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்க என்னன்னா உங்களுடைய முகத்தை வந்து ஃபில்டர் இல்லாமலே வந்து நல்லா ஆக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு ஒரு மெயின் விஷயமா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் ஸ்கின் கேரில் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸை டார்கெட் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது அமேசான், நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு நான் ஒரு கூப்பான் கோடும் வச்சுருக்கேன். அந்த கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க எதுக்காக மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. எனக்கு எப்படின்னா என்னுடைய ஸ்பாட்ஸை வந்துட்டு கன்சீல் பண்ணுறதுக்கு, அதாவது ஆக்னி மார்க்ஸை வந்துட்டு கன்சீல் பண்ணுறதுக்கு, அண்டர் ஐ டார்க்னஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் மெயினாக வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதே, அது ஒரு பேஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. நான் இப்போ ஒரு ப்ரைமர் போட்டுக்கிறேன். இவ்வளோ லேயர் நீங்கள் போடுறீங்க, அதாவது ஒரு சீரம், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உங்கள் ஸ்கின்ல வந்து விட்டுடுங்க. அது உங்கள் ஸ்கின்ல செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ப்ரைமர், மேக்கப்னு அடுத்தடுத்த லேயரிங் ஸ்டெப் வந்து போங்க. ஸோ இப்போ வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் வந்து கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸோட சென்டர் ஏரியாவில் வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். உங்களுக்கு மெயினாக ஆக்னே மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இதை பண்ணாமல் விடவே விடாதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு மேக்கப் கேமில் வந்து ஒரு பெரிய லைஃப் சேவர் மாதிரி இருந்தது. ஸோ கலர் கரெக்ஷன் உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து மூட போகுது. ஸோ இதுக்கு தேவையான இடத்துல மட்டும் நான் போட்டு கையால் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு வந்து ஒரு ஸ்டபனான டார்க் ஸ்பாட் ஒன்று இருக்குது. நான் காமிக்கிறேன் நான் எப்படி அதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ இப்போது நான் இங்கே வந்து ஆரஞ்சு ஒரு லேயர் வந்து போட்டாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கன்சீலர் வச்சு இது எல்லாத்தையும் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு கன்சீலர்லையா இருந்தாலும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட டார்க் குக்கு இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த டார்க் ஸ்பாட் மேலே அப்படியே பேக் பண்ணுறேன். அப்புறம் எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டனோ அங்கே எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த கன்சீலரை போட்டுக்கிறேன். பட் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் அவ்வளோ விசிபிளாக தெரியாது. ஓகே, இப்போ நான் என்னுடைய கன்சீலர் வந்துட்டு ஃபுல்லத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டேன் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் அந்த டார்க் ஸ்பாட் மறையலை, என்னுடைய கன்சீலர் நல்லா ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரியே இருக்குது, அப்போ என்ன பண்ணுறதுனா நிறைய ப்ராடக்ட் எடுத்து அப்பாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டிண்ட் இருக்கிற மாதிரியான காம்பேக்ட் எடுத்துக்கோங்க. கையில் காம்பேக்டை தேய்ச்சிக்கிட்டு உங்களுக்கு எங்கே அந்த ஸ்பாட் போகாத மாதிரி இருக்கோ அங்கே இந்த பவுடரை இப்படி பேக் பண்ணுங்கள். திக்கான லேயர் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு தின் லேயர் வந்து போதுமானது. உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கு அப்படின்றத, அதோட நீங்கள் நிறுத்திக்கோங்க. எனக்கு இங்கே தெரியல, ஆனால் உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு நான் பாண்டிஸ் வேயோட அன்டிடெக்டபிள் மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், ஆயில் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். இது ஷேட் வந்து செஸ்ட் நட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து நான் எங்கெல்லாம் பேசிக்கலாக கன்சீலர் யூஸ் பண்ணலையோ அங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன்.
ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்குற மாதிரியான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க, கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்க, பவுடர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் டார்க் ஸ்பாட்லாம் வந்துட்டு அழகாக கன்சீல் ஆகிடும், கவர் ஆகிடும், வெளியில் தெரியாது. இப்போ என்னுடைய டார்க் ஸ்பாட் நான் அப்படி கிட்ட கண்ணாடி வச்சு பார்க்குறேன்னா சுத்தமாக தெரியவே இல்லை. நான் நல்லா வந்து லாக் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த இடத்துல வந்து நிறைய போட்டு தேய்க்கிற வேலையோ பிளெண்டிங் வேலையோ பண்ணாதீங்க. ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் மேலே அப்படி சிமெண்ட் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைனா அதுக்கப்புறம் கேக்கி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் லைட்டாக அந்த ஒரு பளிச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு மேலே, நெத்தியில் கொஞ்சம், சின்னில் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன். அடுத்து இது எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, கன்சீலர் பிளெண்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சாச்சு. நான் இப்போ வந்து பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறேன். ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன் ஸ்டேக் விக்கிலேருந்து. இது வந்து நல்ல ஒரு லைட்டர் ஷேட் அண்ட் புது ஷேட், ஐ மீன் புது ப்ராடக்ட்டும் கூட. இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பவுடர்ஸ் ஆக்சுவலி. இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ரீசெண்ட் அடிக்ஷன் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் எடுத்துக்கிறேன். அதில் அந்த பிளாக் ஷேட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு காலையில் தான் இந்த பேக்கேஜ் வந்துச்சு. கலர்பாப்ல இருந்து செரி க்ரஷ் அப்படின்ற ஒரு ரேஞ்சோட பேக்கேஜஸ் வந்துச்சு, கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. அதை நான் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா என்னோடய லிட்ஸில் வந்துட்டு இந்த கன்சீலரை வந்துட்டு போட்டுக்கிறேன். இந்த வந்துட்டுன்னு சொல்கிறத இதோட நான் நிறுத்திக்க போகிறேன். ஸோ இது வந்து யூஸ்வல் கிளாசிக் கலர்பாப்போட பேக்கேஜிங், அட்டை பேக்கேஜ். அண்ட் இந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு இங்கே ஒரு 9 கலர்ஸ் இருக்குது. அண்ட் செம்ம க்யூட்டாக கார்ஜியஸாக அழகாக இருக்குது. எனக்கு கலர்பாப்போட ஐஷேடோ பேலட்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ சத்தியமாக எனக்கு வந்து இப்போ தெரியல எதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது, எதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் சம்திங் இன்னைக்கு லுக்குக்கு. ஆனால் ஒரு பிங்க் தீம்டு லுக் தான் நான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய வீடியோஸில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பிங்க் தீம் லுக் தான் வந்துட்டு என்னோட ஐ மேக்கப்பாக இருக்குது. அதை முதல்ல நான் மாற்றணும். நான் ஃபர்ஸ்ட் இந்த மேட் பிங்க் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். அண்ட் ஐ நியூ இது வந்து செம்ம பிக்மெண்டடாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது நான் வந்துட்டு இந்த ஒரு ஷிம்மர் ஷேடு, டை அண்ட் நாட் அப்படின்ற ஒரு ஷிம்மர் பிங்க் ஷேட் வந்து கையில் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இவங்க ஒரு ஹேண்டி மிரர் கூட வந்து இருக்குது இதில். ஸோ அதை எடுத்து என்னுடைய லிட்டில் நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ஐலைனர்னு ஒரு கலர் ஐலைனர் இருக்குது என்கிட்ட. இங்கே ஒரு பிங்க் இருக்குது. இந்த ரேஞ்சிலே வேறு கலர்ஸும் இருக்குது. அதை நான் வேறு டுட்டோரியல்ஸில் காமிக்கிறேன். இன்றைக்கி நான் பிங்க் தீம்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து நான் உடச்சிட்டேன். எப்போ கலர்பாப் ப்ராடக்ட் எனக்கு வந்தாலும் எதையாவது ஒன்று நான் வந்து உடச்சிடுறேன். அதில் இந்த வாட்டி இந்த பிங்க் இதை நான் என்னுடைய லோவர் லேஷ் லைனில் போடுறேன். ஐ டோன்ட் நோ வாட்டர் லைனில் போட்டால் இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு, பட் ஐ வாண்டட் டு ட்ரை. அதே பேலட்லேயே இங்கே வந்து டேக் அ பைட் அப்படின்ட்டு ஒரு பர்பிள் கலர் இருக்குது. அதை வந்து ஒரு ப்ரஷில் எடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அவுட்டர் வி பார்ட்டில் இப்படி விங் மாதிரி இழுத்து விடுறேன். மஸ்காராக்கு இங்கே என்கிட்ட நான் இன்னைக்கு கலர் பார் யூஸ் பண்ண போகிறேன். கலர் பாரோட ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா. அடுத்து சீக்கி டியூ அப்படின்ட்டு ஒரு சிரம் ப்ளஷ் இருக்குது. இது ஒரு க்ரீம் ப்ளஷ். இதை நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். கை பின்னாடி எடுத்துட்டு ஒரு ஃபிங்கரில் எடுத்துக்கிறேன். என்னுடைய சீக்ஸில் ஆக்சுவலி இது பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், பட் பரவாயில்ல. நான் நிறைய க்ரீம் ப்ளஷஸ் போடுற ஒரு ஆள் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்க போகிறேன். ஏன்னா ஒய் நாட். டு பி ஆனஸ்ட், நான் யூஸ்வலாக போடுறத விட ப்ளஷ் வந்து நிறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக வெட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம முகத்தை வந்துட்டு முடிப்போம். கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். நம்ம க்ரீம் ப்ளஷ் போட்டிருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் அடக்கமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். கையை வச்சு காப்பாற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு லிப் ஃப்ரெஷ் கிஸ்
க்ளாஸி லிப் ஸ்டெயின் போட்டுக்க போகிறோம். அகேன் ஃப்ரம் கலர்பாப். இதுதான் நான் காலையிலே போட்டிருந்தேன். இதான் நான் காலையிலே போட்டிருந்தேன், வந்தவொடனே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. செம்ம பிக்மெண்டடாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். இந்த பிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இதை நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராப்பர் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறதுனால நான் நல்ல ஒரு விஸ்பி லேஷ் சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னுடைய லேஷஸ் எடுத்துக்கிறேன், எண்ட்ஸை கட் பண்ணிட்டேன், க்ளூ ஒட்டிக்கிறேன். இது ரேண்டமாக அமேசான்லேருந்து பிக் பண்ண ஒரு ஃபால்சீஸ் பிராண்ட், எனக்கு தெரியல பேர். இது காயிற டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய லென்ஸ் நான் இன்றைக்கி வந்து எடுத்து ரெடி பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் டைமே என்ன ஆயிடுச்சுன்னா நான் லென்ஸோட ஒரு கண்ணில் ரொம்ப போராடிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னுடைய லேஷஸ் காஞ்சி இன்னொரு க்ளூ வச்சு. ஸோ இப்போ நான் டக்குன்னு என்னுடைய கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னைக்காவது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து குவிக்காக வேலை முடிஞ்சிடும். அது இன்றைக்கி நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடவுளே, ஆஹா டிஷ்யூ பேப்பர். எனக்கு வந்து தயவு செஞ்சு டிப்ஸ் சொல்லுங்கள் சரியா? லைக் போட்டோடனே ஏன் தண்ணி வருது, இல்லை அது ஒழுங்காக ஒட்டாத மாதிரி சம்டைம்ஸ் இறங்கி இறங்கி ஏறுது, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எவ்வளோ ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் இதில் கொஞ்சம் திணறு வாங்கி பாருங்கள். வா போ, எடுத்துட்டேன். இப்போ தெரியுதா நான் ஏன் லென்ஸ் வைக்கிறது வந்து காமிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. வைப்பேன், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் நான் வச்சு முடிக்கிறதுக்கு. இந்த கண்ணு வைப்போம். இப்போ வர கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு வர ஒழுங்காக தெரியாது, ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது சரியாகிறதுக்கு. அதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய அவுட்ஃபிட் மாற்றிட்டு வந்துட்டேன். அவுட்ஃபிட் மாற்றிட்டேன். நல்ல ஒரு பிங்கி டாப். கம்மல் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் இருந்து வந்திருந்தது. நான் உங்களுக்கு என்ன அப்படின்றது கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஒரே பிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் பிங்க் என்னுடைய ஒரு ஃபேவரட் கலர் கூட கிடையாது. ஆனால் என்னுடைய லுக்ஸில் நான் நிறைய பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிங்க் தான். ஒரு பிங்க் மோனோக்ரோமேட்டிக் லுக் மாதிரி இருக்குது. இவ்வளோ பிங்க் வேண்டாம் எனக்கு. ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கலர்ஸில் விளாடுறோம், டெஸ்ட் பண்ணுறோன்னு பூந்து விளாண்டாச்சு. மஸ்காரா இன்னொரு லேயர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் வந்து முடிச்சிருவோம். என்னுடைய ஒரு ரீசன்ட் ஃபேவரட் ஹேர் டூ வந்து நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த முடி ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் முடி இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்து பின் பண்ணிக்க போகிறேன். பின்னோ கிளிப்போ. அண்ட் கைஸ் தயவு செஞ்சு ஒரு மாதிரி இப்படி பண்ணுறேன்னா பயந்துடாதீங்க, அது லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு செக்ஷன் அதே மாதிரி இப்படி எடுத்துக்கிறேன். இது எடுத்து அதை ஏற்கனவே போட்ட பின்னுக்கு மறைச்ச மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போய் பின் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஹேர் பின் விட இந்த மாதிரியான டிக்டாக் கிளிப்ஸ் வந்துட்டு டைட்டாக முடிய பிடிக்கும், அதனால் நான் டிக்டாக் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு போனியோ கிளிப்போ ஏதோ ஒன்று போட்டுப்பேன். ஓகே, ஆக்சுவலாக என்கிட்ட 1-2 பேர் கேட்டிருந்தாங்க இந்த இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணாமல் ஒரு லுக் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. இன்னர் கார்னர் இப்போ நான் ஹைலைட் பண்ணாமல் தான் இருக்குது. ஓகேவா, நான் உங்களுக்கு பண்ண அப்புறம் அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஓவரால் லுக்கே வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் வந்துட்டு இதை பண்ணிகிட்டே இருக்கிறது. அண்ட் எனக்கு தெரியல, எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் நான் அதை பண்ணிகிட்டே இருப்பேனா இருக்கும். பிங்க் ரொம்ப பிடிச்சவங்களுக்குலாம் மேபி இந்த லுக் ரொம்ப பிடிக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே பிங்காக இருக்குது. ஸோ கைஸ், இந்த சட்டை சத்தியமாக எனக்கு கையும் நெக்கும் பயங்கர லூஸாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணும். அதை ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அதை மட்டும். ஆனால் எனக்கே வந்து இது பிடிக்கல. போட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். பட் எங்கேயும் போகல, ஸோ அதனால பரவாயில்ல. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.